வெல்கம் டு கேபிஎன் கன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க பிரிட்ஜ் தான் வந்து டை ஆர்க் பிரிட்ஜுன்னு சொல்லுவோம். இந்த பிரிட்ஜ் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் வந்து டாப் மோஸ்ட்டில் இருக்கிற பீமை வந்து ஆர்க்குன்னு சொல்லுவோம். கீழே இருக்கிற பீமை வந்து டை பீம் அல்லது டெக்குன்னு சொல்லுவோம். இந்த ரெண்டையும் இணைக்கிற ஒரு பகுதியாக இருக்கிற அந்த வெர்டிக்கல் காலம் தான் வந்து ஹேங்கர்ஸ்னு சொல்லுவோம். இந்த பிரிட்ஜோட லோடு ட்ரான்ஸ்ஃபர் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து வெஹிக்கிளோட லோடு வந்து டெக் ஸ்லாபுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். டெக் ஸ்லாப்லேருந்து கிராஸ் கிரிடருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஹேங்கர்ஸ் வெர்டிக்கலாக இருக்க ஹேங்கர்ஸ் வந்து ஒரு டென்ஷன் மெம்பராக இருக்கிறனால அதில் டென்ஷன் லோடாக ஆக்ட் ஆகி அப்புறம் ஆர்க் ரிப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஆர்க் ரிப்பு வந்து கம்ப்ரெஷன் மெம்பர், அதில் வந்து ஆர்க் ரிப்பு வந்து கம்ப்ரெஷன் மெம்பர், அதனால் வந்து அதில் கம்ப்ரெஷன் லோடு தான் ஆக்ட் ஆகும். அந்த லோடு வந்து நேராக பியரிங்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பியரிங்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் ஆன லோடு டேரெக்டாக ஃபவுண்டேஷனுக்கு போகும். இந்த பிரிட்ஜோட அட்வான்டேஜஸ்னு என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, 2 ஃபவுண்டேஷனுக்கு இடையே உள்ள ஸ்பேனோட லென்த் வந்து பெருசாக இருக்கும்போது இந்த பிரிட்ஜ் வந்து பாசிபிள். ஃபவுண்டேஷனுக்கு வந்து ஹாரிசாண்டல் ஃபோர்ஸ் எதுவுமே வராது, வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் மட்டும்தான் வரனால இந்த பிரிட்ஜஸுக்கு வந்து வெர்டிக்கல் ஃபோர்ஸ் மட்டும்தான் கேரி ஆகும். இந்த பிரிட்ஜை பார்க்குறதுக்கே வந்து நல்ல ஒரு ஆஸ்தட்டிக் லுக்கில் குட் அப்பீரியன்ஸையும் கொடுக்கும். இந்த பிரிட்ஜோட நேம்லேயே வந்து அதோட மீனிங் இருக்குது. டைங்கிறது டென்ஷன் மெம்பரு, ஆர்க்குங்கிறது கம்ப்ரெஷன் மெம்பர். வேர்ல்டுலேயே மிகப்பெரிய டை ஆர்க் பிரிட்ஜ் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சைனாவில் தான் இருக்குது. அதோட லென்த்து வந்து 420 மீட்டர். செகண்ட் பிளேஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா, அதோட லென்த்து வந்து 380 மீட்டர். நம்ம நாகர்கோயிலில் இந்த பாலம் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புத்தேரியில் தான் வரப்போகுது. அதுக்கான ஒர்க்கு தான் நடந்துகிட்ருக்கு. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.